அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் வந்து கொஞ்சம் பிஸியாக போச்சு. பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அகாடமிக் இயர்க்கான டீச்சர்ஸ் மீட்டிங், சீட்டோ ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து டயர்ட் ஆயாச்சு. அதோட என்னோட தமிழ் கிளாஸஸும் இந்த வீக்கோட தான் முடியுது. குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம்ஸும் போயிட்டு இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது அது இதுன்னு பிஸியாகவே போயிடுச்சு. லாஸ்ட் டேங்கிறதுனால டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கணுமா, சரி அதெல்லாம் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் வெண்பாவும் கிளம்பி போயிட்டோம். கூடவே என்னோட ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதை ரிட்டர்ன் கொடுத்து மணி பேக் வாங்கிட்டு வர வழியில் சன்ஸ்கிரீன் லோஷன் ஃப்ரீயாக கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கியாச்சு. இன்னைக்கு வந்து இங்கே ஃபார்மர் மார்க்கெட் டேவும் அப்படியே ஃபார்மர் மார்க்கெட்லேயே சில பொருட்களை வாங்கிட்டு எனக்கு இங்கே வந்து இந்த சுரோஸ் வந்து ரொம்ப ஃபேவரட், அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி மீட்டிங் போனப்போ தான் டீச்சர் சொன்னாங்க குரூப் 2கே வந்து சீட்டோ வந்துருச்சு அப்படின்னு. ஒரே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. குரூப் 3லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க, இப்போ என்னடா குரூப் 2ங்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. பாபு அட்டன் பண்ணி ரிசல்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாதிரி டைப் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறுபடும். சில ஸ்கூல்ஸ் வந்து சீட்டோ டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, சில ஸ்கூல்ஸ் வந்து ஈப் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் தியா, ரூட் 8 இந்த மாதிரியான சில டெஸ்ட்டை சில ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. மொத்தத்தில் பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறைய படிக்கணுங்க. இங்கே மீண்டும் பார்க்கலாம்.